கந்தர்வகோட்டை அருகே முனியாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் பங்கேற்றுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையை அடுத்த சங்கம் விடுதி கிராமத்தில் அமைந்துள்ள முனியாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடக்க நிகழ்ச்சியில் கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக துள்ளி வரும் காளைகளுடன் மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டி வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய வீரர்களுக்கும், நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடிய காளைகளுக்கும் மிதிவண்டி, கட்டில், பீரோ, டேபிள், சில்வர் பாத்திரங்கள், வெள்ளி மற்றும் தங்க காசுகள், ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். ஒருத்தர் மட்டும் முடிஞ்சு வீரரா காலை என்பதில் ஒரு ஆள் மட்டும் அழகா சூப்பர் காலை, சூப்பர் நல்ல முயற்சி பண்ற விட்டுறாது. நல்லா அப்படி மாடு சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளாக் அப்படி சிறப்பு ட்ரெஸ்ஸிங் பிடிப்பாரு. சூப்பர் காலைங்க, அழகா அருமையான காலை. காலை வெற்றி பெற்றிருப்பான், காலை வெற்றி பெற்று